அக்ஷயபாத்ரம் சேனல் முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்ஷயபாத்திரத்தில் சமைக்க போகிறது ரொம்பவுமே ஈஸியான ஒரு சூப் ரெசிபி, ஆட்டுக்கால் சூப். எப்பவும் போல் தாங்க வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிடலாம். முதல்ல நான் இங்கே எடுத்துருக்கிறது முழு மிளகு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 10 பல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி, ஜீரகம், மல்லி, முழு மல்லி தான் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 1 எடுத்திருக்கேன். நீங்கள் வேணான்னா தக்காளி அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல குக்கரில் வந்து ஆட்டுக்கால் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆட்டுக்காலில் நம்ம டைரெக்டாக அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்டாக தேவையில்லை, இப்படி இருந்தாவே போதும். இதை நம்ம டைரெக்டாக வந்து குக்கரில் சேர்த்துடலாம். எங்கள் ஆட்டுக்காலோட அளவு பார்த்திங்கன்னா நான் 4 கால் எடுத்திருக்கேன். அதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து ஃபுல்லாக சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் பத்தலன்னா நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 4 காலுக்கு தண்ணி வந்து அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் வந்து காலோட அளவு கூடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவையும் மாற்றிக்கலாம். 4 காலுக்கு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் சூப்போட குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின்லாம் இருந்ததுன்னா நல்லாவே குறையும். அதே மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கூட நல்லா பூஸ்ட் பண்ணும். ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸு, மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இது ரொம்பவுமே நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 6 to 7 விசில் நம்ம இதை விட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 6 to 7 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். நான் குக்கர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திறக்க போகிறேன். வெயிட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், வாவ், நல்லா எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு சூப்பராக வந்திருக்கு நம்ம சூப்பு. நம்ம அதில் கொஞ்சம் கூட எண்ணெயை யூஸ் பண்ணலை. அதில் இருக்கிற எண்ணெயே நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. நல்லா சூப் கன்சிஸ்டன்சியில் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கவே நல்ல வாசம். குக்கர் திறந்தோன்னா அவ்வளோ நல்ல வாசம் வருது. இவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புளிப்பு டேஸ்ட் வேணுன்றவங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காரம் இன்னும் வேணுன்றவங்க மிளகு வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஆட்டுக்கால் சூப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபியை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். அக்ஷயபாத்ரம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.